ஒரே இடத்தில் 6வது நாளாக நிற்கிறது கோதண்டராமர் சிலை. இந்த நிலையில் சமூக வலைதளங்களில் பரவும் கருத்துக்களால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. வந்தவாசி அருகே அகரக்கோட்டை கிராமத்தில் உள்ள மலையிலிருந்து எடுக்கப்பட்ட பெரிய பாறையில் உருவாக்கப்பட்ட பிரம்மாண்ட கோதண்டராமர் சிலையை ராட்சத லாரி மூலம் பெங்களூர் கொண்டு செல்வதில் பல்வேறு நடைமுறை சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளது. குறுகிய சாலை, பாலங்கள், தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள பிரதான கட்டிடங்கள் ஆகியவை சிலையை செல்லும் வழியில் உள்ளதால் அதனை கடந்து செல்வதில் தொழில்நுட்ப ரீதியில் பல்வேறு தடைகள் ஏற்படுவதால் கடந்த ஒரு மாதத்துக்கு மேல் அந்த சிலை திருவண்ணாமலை, விழுப்புரம் மாவட்ட பகுதியில் ஆங்காங்கே தங்கி வருகிறது. இதற்கிடையே சமூக வலைதளங்களில் அந்த சிலை குறித்து பல்வேறு தகவல்கள் பரவி வருகிறது. குறிப்பாக அந்த சிலையில் தெய்வ சக்தி உள்ளது, எனவே அது இங்கிருந்து செல்லாது. அப்படி செல்லாமல் சிலை தங்கள் கிராமத்தில் தங்கிவிட்டால் தாங்களே கோவில் கட்டி வழிபாடு நடத்துவோம் எனவும், கர்நாடகம் வீரசைவ பூமி, எனவே பெருமாள் சிலை அங்கு செல்ல தடை ஏற்படுகிறது எனவும் பல்வேறு தகவல்கள் உலா வருவதால் சிலை பற்றி பரபரப்பு அதிகரித்துள்ளது. பெங்களூரு ஈஜிபுரம் கோதண்டராமர் கோவிலில் பிரதிஷ்டை செய்வதற்காக திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்தவாசி அருகே உள்ள அகரக்கோட்டை கிராமத்தில் 108 அடி உயரமும் 25 அடி அகலமும் கொண்ட பிரம்மாண்ட விஸ்வரூப கோதண்டராமர் சிலை வடிவமைக்கப்பட்டது. அந்த சிலை 240 டயர்கள் கொண்ட கார்கோ லாரியில் ஏற்றப்பட்டு பெங்களூருக்கு கொண்டு செல்லப்படுகிறது. இந்த லாரி கடந்த 18ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை வந்தடைந்தது. பின்னர் சிலையை செஞ்சிக்கோட்டை, திருவண்ணாமலை வழியாக பெங்களூருக்கு கொண்டு செல்ல முடிவு செய்யப்பட்டது. இதனிடையே சிலையின் அகலம் குறைப்பு. சிலையை செஞ்சிக்கோட்டை வழியாக கொண்டு சென்றால் கோட்டையின் மதில் சுவர்கள் சேதமாகும் என கூறி சிலையை கொண்டு செல்வதற்கு செஞ்சிக்கோட்டையை பராமரிக்கும் தொல்லியல் துறையினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் சிலையை கொண்டு செல்லும் குழுவினர் கோதண்டராமர் சிலையின் இரு பக்கமும் உள்ள பக்கவாட்டு பகுதிகளை வெட்டி அதன் அகலத்தை 24 அடியாக குறைத்தனர். இருப்பினும் செஞ்சிக்கோட்டை வழியாக சிலையை கொண்டு செல்லும் போது சாலை ஓரமுள்ள 50க்கும் மேற்பட்ட மின்கம்பங்களை அகற்ற வேண்டிய நிலை ஏற்பட்டது. அதனால் அந்த சாலை வழியாக சிலையை கொண்டு செல்ல முயற்சியை கைவிட்ட குழுவினர் கோதண்டராமர் சிலை செஞ்சியிலிருந்து வளத்தி, சேத்பட், அவலூர்பேட்டை, மங்கலம் வழியாக பெங்களூர் கொண்டு செல்ல முடிவு செய்தனர். இதற்கிடையில் உறுதித்தன்மை இல்லாத பாலம். இதையடுத்து செஞ்சியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார்கோ லாரி கடந்த 25ஆம் தேதி மதியம் 2 மணி அளவில் புறப்பட்டு மேல்மலையனூர் அருகே வளத்தி போலீஸ் எல்லைக்கு உட்பட்ட செல்லிபிராட்டி கூட்டுச்சாலை அருகே மாலை 6 மணிக்கு வந்து நிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் சிலை கொண்டு செல்லப்படும் சாலையை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். அப்போது மேல்மலையனூர் அருகே நீலாம்பூண்டி கண்ணலம் இடையே புதிதாக கட்டப்பட்ட வாய்க்கால் பாலம் உறுதித்தன்மை இல்லாமல் இருந்ததால் அதன் வழியாக சிலையை கொண்டு செல்ல அதிகாரிகள் அனுமதிக்கவில்லை. இதனால் மாற்றுப்பாதையை புதிய பாலத்தின் அருகே உள்ள பழைய பாலத்தின் வழியாக சிலையை கொண்டு செல்ல முடிவு செய்யப்பட்டது. இதையடுத்து லாரி செல்வதற்கு வசதியாக பழைய பாலத்தின் மண், கற்கள் வெட்டி சமன் செய்து பொக்லைன் எந்திரங்கள் மூலம் மாற்றுப்பாதை அமைக்கும் பணி தீவிரமாக நடந்து வந்தது. மேலும் பென்னகர் கூட்டு சாலையில் உள்ள மேம்பாலத்தின் அடிப்பகுதியில் வணக்காம்பாடியில் உள்ள வரகா நதியின் குறுக்கே அமைந்துள்ள கால்வாயின் கீழ்ப்பகுதியில் நேற்று முன்தினம் இரும்பு தகடுகள் பொருத்தப்பட்டது. இதையடுத்து சிலையுடன் நிறுத்தி வைக்கப்பட்ட லாரி நேற்று மதியம் புறப்பட தயாரானது. அப்பொழுது அங்கு வந்த தமிழ்நாடு சாலை விரிவாக்க திட்ட என்ஜினியர் தங்கராஜன் பாலத்தின் அடிப்பகுதியில் இரும்பு தகடுகள் பொருத்தி இருந்ததால் அதன் வழியாக சிலையை எடுத்து செல்லக்கூடாது என உத்தரவிட்டார். அதன் அருகில் மாற்றுப்பாதை அமைத்து கொண்டு செல்லுங்கள் என்றார். இதனால் லாரி புறப்படாமல் 6வது நாளாக அதே இடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.